ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்ம புராணம் 9ஆம் அத்தியாயம். விடுதலை. மகனே, யாரோ ஒருவர் நாரதர் அதை கேட்டதாக கூறுகிறார்கள். நீதி, அறிவு அல்லது விருப்பம் இல்லாமல் செய்யப்படும் செயல்களால் பல்வேறு பாவங்கள் செய்யப்பட்டு நரகத்திற்கு அனுப்பப்படுகின்றான். அங்கு உயிரினங்கள் நீதியின் கடவுளால் விதிக்கப்பட்ட கடுமையான தண்டனைகளை அனுபவித்து பயங்கரமான துன்பங்களை அனுபவிக்கின்றன என்று கூறப்படுகிறது. அந்த வார்த்தைகளை கேட்ட நாரத முனிவர் இரக்கப்பட்டு சிவபெருமானிடம் விரைந்து சென்று பிரார்த்தனை செய்தார். ஈஸ்வரா, உயிரினங்கள் சதுர்மங்களுக்கு அடிபணிந்து காமத்தில் சிக்கி நன்மை தீமைகளுக்கு அடிபணிந்து இன்ப துன்பங்களில் இருமை சிறை பிடிக்கப்பட்டவர்களாக மாறி மீண்டும் மீண்டும் பிறந்து அதே சம்சாரத்தின் தீய சுழற்சியில் விழுந்து சுற்றி திரிகின்றன, முணுமுணுக்க செய்கின்றன, அழுகின்றன. அவர்களுக்கு விடுதலை விதி இருக்கிறதா இல்லையா? அப்படியானால் அது எப்படி விடுதலை கிடைக்கும்? அது எவ்வாறு நடக்கும்? விடை பெறுகிறேன் சங்கரரே. நான் உலகங்களில் செய்தியை பரப்புவேன் என்று நாரத மாமுனிவர் புன்னகையுடன் கூறினார். அவரின் வார்த்தைகளை கேட்டு சுபாங்கரரின் பக்தரான சங்கரர் கூறினார், நாரதர், இல்லை, ஏன் இல்லை? விடுதலை எப்படி நடக்கிறது என்று நான் கூறுவதை கேளுங்கள். இந்த ஜட உலகை தனது மந்திர நூல்களால் பிணைத்து ஒரு விசித்திரமான விளையாட்டை விளையாடுபவர் பகவான் நரசிம்ம சுவாமி. நாம் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை கருணை உள்ளவராக மாற்ற வேண்டும். அமிர்தத்தின் உருவகமாகவும் உயர்ந்த பேரின்பமாகவும் அனைத்து பாவங்களையும் அழிப்பவராகவும் பிரம்மனாகவும் இருக்கும் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை வழிபடுபவர் சம்சார கட்டுக்களிலிருந்து விடுபடுகிறார். யோகி, புராண மனிதர், உடலற்றவர், அனைத்து உயிரினங்களின் இதயங்களிலும் முனியின் வடிவமாக துகளாக பிரகாசிப்பவர், அந்த உயிரினங்களின் துன்பங்களுக்கும் மகிழ்ச்சிக்கும் காரணமான செயல்களை செய்பவர், அவற்றிலிருந்து வரும் எந்த விளைவுகளையும் அனுபவிக்காமல் தப்பிப்பவர், பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை வணங்குபவர் பந்தத்திலிருந்து விடுபடுகிறார். பிரணவம் என்ற ஒற்றை எழுத்து பெயர்கள் பிறப்பு, இறப்பு, இன்பம், துன்பம் இல்லாத தூய உணர்வை குறிக்கிறது. பிரபஞ்சத்தின் பாதுகாவலராகவும் நிலைநிறுத்துபவராகவும் இருக்கும், பிரபஞ்சத்தை படைத்தவராகவும் தான் பேசும் மந்திரத்தின் வடிவான ஸ்ரீ மகாவிஷ்ணுவை தொடர்ந்து தனது இதயத்தில் தியானிப்பவர் அடிமைத்தனத்திலிருந்து விடுபடுகிறார். அதைத்தான் சங்கரர் நாரத முனிவருக்கு வாழ்க்கை விடுதலை குறித்து கற்றுக் கொடுத்தார். இப்போது நான் உனக்கு சொல்ல வேண்டியது இதுதான். எங்கள் ஆசிரியர் எங்கள் மகனிடம் கூறினார், ஹரிபஜனை பார்த்து கொண்டே இருங்கள். தேவையற்ற கவலைகளால் உங்கள் மனதில் மூழ்கி விடாதீர்கள், அழாதீர்கள். நரசிம்மரை உங்கள் இதயத்தில் அவரை குறித்து தியானம் செய்யுங்கள். கடவுள் உங்களை அவருடைய அருளால் ஆசீர்வதிப்பாராக என்று நான் கூறிய போது தமது சுகபோகி நல்லது என்றார். தந்தையே, நாமும் அப்படியே செய்வோம் என்று அந்த கடவுளை தியானிக்க ஏதோ ஒரு வகையான கடித தொகுப்பு இருக்க வேண்டும், அதை அறிவுறுத்து என்று அவர் மெதுவாக கூறினார். அப்போது அந்த மனிதர் புன்னகைத்து கொண்டே ஏதோ போதனையாக கூறினார். அதுவே எல்லா மந்திரங்களிலும் சிறந்தது. அஷ்டாட்சர மந்திரம், 8 எழுத்துக்களின் மகிமை. அஷ்டாட்சரம் என்பது ஒரு நபரின் பிறப்பு மற்றும் இறப்பு பிணைப்புகளிலிருந்து விடுவித்து அவரை கடவுளின் முன்னிலையில் கொண்டு வரும் தெய்வீக மந்திரமாகும். ஒருவர் அமைதியான மனதுடன் 8 எழுத்து மந்திரத்தை ஜபித்து தனியாகவோ பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு சிலைக்கு முன்பாகவோ விஷ்ணு ஆலயத்திலோ அல்லது தண்ணீரில் இருந்தோ பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை வழிபட வேண்டும். அஷ்டாட்சர மந்திரத்தை ஜபிப்பவர் நாராயணர் முனிவர், காயத்ரி தேவி, சந்திரனின் தெய்வம், தேவி பரமாத்மா. கேளுங்கள், அந்த மந்திரங்களின் வடிவத்தை நான் உங்களுக்கு கூறுகிறேன். அஷ்டாட்சர மந்திரத்தின் முதல் எழுத்தான பிரணவமானது
ஞானத்தின் சின்னமாகும். முகம் சிவந்திருக்கும், முழங்கை கருப்பு, செம்பு சிவப்பு, நிறம் காவி, யாரோ மஞ்சள், மிளகு கருப்பு, கடைசி எழுத்து யா பல அசைகளை கொண்டுள்ளது. அத்தகைய வண்ணங்களின் தொகுப்பான அந்த மந்திரம் பிரணவத்துடன் கூடிய நமோ நாராயணாய. இது அனைவருக்கும் நன்மை பயக்கும் மந்திரம். இந்த மந்திரத்தை காலையிலும் மாலையிலும் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை புகழ்ந்து 8 முறை ஜபிக்க வேண்டும். இந்த வழியில் நாம ஜபம் செய்பவர் அனைத்து உடல் இன்பங்களையும் அனுபவிப்பார். மேலும் தனது வாழ்க்கையின் இறுதியில் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவுடன் ஐக்கியமாவார். ஒவ்வொரு மாதமும் 12ஆம் நாளில் காலையில் நீராடி தூய்மையடைந்து இந்த மந்திரத்தை ஜபிப்பவர் தனது வாழ்க்கையின் முடிவில் உயர்ந்த நிலையை அடைகிறார். அஷ்டாக்ஷர மந்திரம் மரண பயத்தை நீக்குகிறது. மந்திரங்களில் இதுவே உயர்ந்த மந்திரம். தேவர்களில் உயர்ந்த கடவுள் ஆயுளை அதிகரிக்கிறது. தானியம் வளர்ச்சியை உண்டாக்கும். குழந்தைகளை பெறுவது நல்லது. இது பால் பயிர்களை மிகுதியாக்குகிறது. கல்வியையும் புகழையும் தருகிறது. நீதியான ஆசை ரட்சிப்பை அடைகிறது. இந்த பழங்கள் நிச்சயமாக விளையும், சந்தேகமில்லை. முற்றிலும் 8 எழுத்து மந்திரம் என்ன சொல்கிறது? ஒரே வார்த்தையில் இது அனைத்தையும் உள்ளடக்கியது என்று கூறலாம். இப்படிப்பட்ட தெய்வீக மந்திரத்தை ஜபிப்பவர் சம்சாரத்தின் கட்டுகளிலிருந்து விடுபடுவார் என்பதை நாம் இன்னும் கூற வேண்டுமா? மகனே, சுகரே, சீடர்களே, நான் எனது வலது கையை உயர்த்தி சத்தமாக கூறுகிறேன், கேளுங்கள். அஷ்டாக்ஷர மந்திரத்தை விட பெரிய சக்தி வாய்ந்த மந்திரம் வேறு எதுவும் இல்லை. வேதங்களை விட பெரிய அறிவியல் இல்லை. பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை விட பெரிய கடவுள் இல்லை. நமது குருதேவர் எதற்கும் கவலைப்படாமல் சம்சார கடலை கடக்கும் விருப்பத்துடன் அஷ்டாக்ஷர மந்திரத்தை ஒவ்வொருவரும் ஜபிக்க வேண்டும் என்றும் அது நமக்கும் ஜீவ உலகத்திற்கும் ஒரு பாதுகாப்பு என்பது போலவும் அதை வலியுறுத்தினார், கூறினார். பரத்வாஜ முனிவரே, என் ஆசிரியர் கூறியது போல் நான் மார்க்கண்டேய முனிவரின் நல்லொழுக்க கதைகளை கூறினேன். வேறு என்ன சொல்ல விரும்புகிறீர்கள்? சூதர் கேட்டதும் பரத்வாஜ முனிவர் அதிர்ச்சி அடைந்தார். நல்ல கதைகளை கூறினீர்கள். அஸ்வினி தேவர்கள் 2 சகோதரர்கள். அவர்கள் பிறந்த கதையை கூறுங்கள் என்று மகிழ்ச்சியுடன் கேட்டார். முனிவர் உடனே குழந்தையை கிள்ளி, கேளுங்கள், நான் கூறுகிறேன் என்றார். அஸ்வினி தெய்வங்கள். தேவி அதிதியும் கஷ்யப முனிவரும் பக்தியுள்ள தம்பதிகள். அவர்களின் வழித்தோன்றல் ஆதித்யனான சூரியன். அவருடைய ஒளி இருளை போக்கும். அவருக்கு அவ்வளவு பெரிய புத்திசாலித்தனம். அவருக்கு தன்னுடைய மகன் துவஷ்டாவையும் சஞ்சனா என்ற அழகான பெண்ணையும் இணைத்து அவர்களை ஆடம்பரமாக திருமணம் செய்து வைத்தார். சந்தியா ஆதித்யாவுடன் வசிக்கிறாள். ஆனால் அவளால் உற்சாகமாக இருக்க முடியவில்லை. ஏனென்றில் எனக்கு வெப்பம் தாங்க முடியவில்லை. அதனால் அப்படியே இருந்தாள். ஒரு நாள் வரை அவள் பிறந்த ஊருக்கு திரும்பி செல்வதாக கூறிவிட்டு அவள் புறப்பட்டு சென்றாள். எதிர்பாராத விதமாக வந்த மகனிடம் தாய் என்ன கூறினாள்? உங்கள் வீடு எப்படி இருக்கிறது? உங்கள் கணவர் உங்களிடம் முகஸ்துதி செய்யும் விதமாக பேசுகிறாரா அல்லது முரட்டுத்தனமாக நடக்கிறாரா? துவஷ்டா பாசத்துடன் கேட்டாள். சஞ்சனா தன் தந்தையை வெறுப்புடன் கண்டாள். தந்தையே, தாங்கள் எனக்கு ஒரு குளிர்ச்சியான மருந்தை கொடுத்தீர்கள். நான் எரிந்து கொண்டிருக்கிறேன். நான் உயிர் பிழைத்தேன். அதற்கு சந்தோஷமாக இரு என்று அவள் கோபமாக கூறினாள். துவஷ்டா ஒரு கணம் சிந்தித்தான். அம்மா, வருத்தப்பட வேண்டாம். பெண்கள் தான் புத்திசாலி. பெண்களின் தலைவிதி. மாமியார் மாமனார் குடியிருப்புகளில் பல வகைகள் உள்ளன. கஷ்டங்களும் சந்தோஷங்களும் அனைத்தும் ஒன்றாக கலந்தவை. எதுவாக இருந்தாலும் கணவருக்கு சேவை செய்வதுதான் உயர்ந்த நற்பண்பு மற்றும் மகிழ்ச்சியை அதிகரிக்க சிறந்த வழி. செல்லுங்கள், அவரிடம் செல்லுங்கள். நான் சீக்கிரமே வந்து அவருடைய மகிமையை ஓரளவு குறைப்பேன். இதை கூறிவிட்டு
தன் மகளை தன் மருமகனிடம் அனுப்பினாள். சந்தியா சூரியனின் வெப்பத்தை தாங்கி வாழ்க்கையை நடத்துகிறது. சிறிது காலத்திற்கு பின்னர் அவள் அடுத்தடுத்து 3 குழந்தைகளை பெற்றெடுத்தாள். வைவஸ்வத யமன் யமி இப்பொழுது இந்த சம்சாரத்திலிருந்து ஒரு சிறிய வாழ்த்துக்கள். வெப்பத்தை யாரால் தாங்க முடியும்? அது என் பாவம். அயன் தன் ஞானத்தால் ஒரு பெண்ணை படைத்து அயன் வருவார் என்று கூறினார். ஆனால் அவர் ஒருபோதும் வரவில்லை. அந்த இளம்பெண் அவளுடைய நிழலை போலவே இருக்கிறாள். அவள் அதற்கு நிழல் என்று பெயரிட்டாள். நீங்கள் அவருக்கு சாதகமான முறையில் உங்கள் வாழ்க்கையை வாழட்டும். இந்த இரகசியத்தை கூற வேண்டாம். குழந்தைகளிடம் ஜாக்கிரதை. இந்த நிமிடத்திலிருந்து நீங்கள் அவர்களின் தாய். தாம் கேட்கிறீர்கள் அல்லவா? அவள் எச்சரிக்கையுடன் பாடங்களை கொடுத்தாள். யாரிடமும் கூறாமல் அமைதியாக இல்லத்தை விட்டு வெளியேறி தன் சொந்த ஊருக்கு சென்றாள். தந்தை தன் மகளை பார்த்து, நீ திரும்பி வந்து விட்டாயா என்று கேட்டார். தங்கள் கணவரிடம் கூறினாயா என்று கொஞ்சம் கோபத்துடன் வினவினார். நான் வரேன். நீ சூட்டை குறைப்பதாக கூறிவிட்டு என்னை வலுக்கட்டாயமாக அனுப்பிவிட்டாய். நீங்கள் எனக்கு என்ன நல்ல பண்புகளை அனுப்பினீர்கள்? நான் சகித்து கொண்டு குழந்தைகளுக்கு தாயானேன். இனியும் தாங்க இயலாது என்பதால் இங்கு வந்தேன். இன்னும் கூற வேண்டும். சங்கா நெரிச்சலுடன் பதிலளித்தார். மகளின் வார்த்தைகள் தந்தைக்கு பிடிக்கவில்லை. தாங்கள் என் வார்த்தைகளை புரிந்து கொள்ளாமல் அவசரமாக தங்கள் கணவரை விட்டு சென்று விட்டீர்கள். இன்றோ நாளையோ தங்கள் கணவர் தங்களை கேட்க வந்தால் என்ன பதில் கூறுவது? அப்படி ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட்டால் உடனடியாக உங்கள் கணவரிடம் கூறுங்கள், நான் உன் பின்னால் வருவேன். செல்வாய் செல்வாய் என்றார் தந்தை. அவசரமாக சைகை உடனே தூக்கி நிறுத்தப்பட்டது. வெளியே வந்தேன். தாங்கள் என்ன நினைத்தீர்கள்? உணவருந்திய பிறகு அவள் வடக்கு குரு பூமிக்கு சென்று துறவியாகி தியானத்தில் ஒழுக்கமான வாழ்க்கையை வாழ்ந்தாள். அவள் தன் மகன் தன் கணவரிடம் சென்று விட்டாள் என்ற நிம்மதியுடன் விஸ்வகர்மா பெருமூச்சு விட்டார். மற்றும் சூரியனின் கதை. சூரியன் நிழலை ஒரு சைகையாக எடுத்துக்கொண்டது. நமது தோற்றம், நடை, பேச்சு, தோரணை, சிரிப்பு, சைகைகள் அனைத்தும் சைகையுடன் சரியாக பொருந்தி வரும் பொழுது நமக்கு ஏன் சந்தேகங்கள் வருகின்றன? ஆண்களும் பெண்களும் எந்த கவலையும் இல்லாமல் தங்கள் அன்றாட வாழ்க்கையை செய்கிறார்கள். காலப்போக்கில் சாயாவிற்கு மனு, ஷானி மற்றும் தப்தி ஆகிய 3 குழந்தைகள் பிறந்தனர். வளர்ந்து வருகின்றனர். படிப்படியாக குட்டியை வளர்ப்பதற்கான ஒரு சைகையாக நிழலின் நடத்தை மாறத் தொடங்கியது. அவள் சொந்தம் சொந்தம் என்ற உணர்வுடன் வளர்க்கப்பட்டாள். ஒரு நாள் யமன் தன் தங்கை யமியிடம், அதாவது யமுனையிடம் கூறினார், இது வேறு யாரோ, என் தாய் அல்ல. அவர்கள் 3வரையும் பார்த்ததாக கூறினார்கள். ஆனால் எங்களை பார்க்கவில்லை. சூரியன் நிழலை மெல்லியதாக தாக்கியது. தங்கள் எல்லோரும் ஒரே மாதிரி குழந்தைகள் இல்லையா? அவர்கள் பெரியவர்களை சரியாக கவனிக்கவில்லையா? இது ஒரு தாய் செய்ய வேண்டிய ஒன்றல்ல என்றும், ஆனால் தான் பாரபட்சத்துடன் நடந்து கொள்கிறாள் என்றும் அவள் கூறினாள். யமனும் யமியும் கோபமடைந்து ஒரு நாள் அவளை மீறி அவளை மிரட்டினர். அது ஒரு சாமானிய வேலைதானே, என்னை ஏன் மிரட்டுகிறீர்கள்? யமனே, நீ தண்டிக்கப்படுவாய். பேய்களின் அரசனாவாய். எப்போதும் நீ தண்டனையிலேயே இருப்பாய். அதுவே அற்புதமாகும். தினம் தினம் தண்டனையை அனுபவிப்பாய். நீ யமுனை என்ற நதியாக மாறுவாய். யமி மீண்டும் சபித்தாள். அந்த சாபங்களை சூரியன் அறிந்திருந்தார். உண்மையில் பிரசந்தா, நீ யார்? இன்னும் கோபத்தில் சீற்றம் கொண்டவள், சைகை உண்மையை கூற வேண்டுமா? இல்லை என்றால் சாயாவை மிரட்டி உன் வேலையை செய்ய வைத்து விடுவேன்.
ஏய் சனி தேவனே, நீ ஒரு பொல்லாத தீய கண்களை கொண்ட அரக்கன் என்றாள். தபதி தேவி, அதே பேரில் நீ ஒரு நதியாக மாறுவாய். அவர் தபதியை சபித்துவிட்டு சற்று அமைதி அடைந்தார். எது பொருத்தமற்றது என்று நினைத்தேன். என்னை போலான செய்கை என்ன விஷயம்? தியானத்தின் மூலம் தெரிந்தது. இது எல்லாம் சைகைகளின் நாடகம். அவர் குருக்ஷேத்திரத்தில் உள்ள தனது மனைவி, அவர் ஒரு அஸ்வினி தேவராக தன்னை மாற்றிக்கொண்டு அங்கு சென்றார். அவரும் அப்படியே மாறிவிட்டார். அஸ்வினியை அணுகி படிப்படியாக நட்பாக மாறினார். அஸ்வினி தனக்குள் இருந்த அசிங்கத்தை கண்டு ஆச்சரியப்படவில்லை. விபச்சாரம், ஆதித்ய சூரியனை தவிர வேறு யாராலும் என்னை தொட முடியாது. கலாடா, இந்த குதிரை போன்ற ஜீவன் என் கணவர் சண்டகர் என்பதில் என் மனம் திருப்தி அடைந்துள்ளது. அது லாபம் ஈட்டும் ஒரு மிருகமாக மாறியது. ஒருவருக்கொருவர் மிகவும் நெருக்கமாக இருக்கும் அந்த குதிரை ஜோடியின் மையில் இதன் விளைவாக இரட்டையர்கள் பிறந்தனர். குதிரை இணையின் மையலின் மூலம் பிறந்ததால் அவர்கள் குதிரை முகம் கொண்டிருந்தனர். அவர்கள் அஸ்வினி தேவர்கள் என்று அழைக்கப்பட்டனர். வசீகர சிலைகளாக இருப்பவர்கள் அவர்கள். இரட்டையர்கள். அவர்களை பார்த்து சூரிய கடவுள் தனது உண்மையான வடிவத்தை எடுத்து அவர்களை முத்தமிட்டார். இதற்கிடையில் பிரம்மதேவர் வந்து குழந்தைகளுக்கு தெய்வீக சக்திகளையும் கடவுள்களிடையிலேயே ஒரு முக்கிய இடத்தையும் அவர் வழங்கினார். அவர் யாகத்தில் தனது பங்கையும் ஆயுர்வேதம் குறித்த தனது அறிவையும் கொடுத்துவிட்டு வெளியேறினார். குதிரைகள் சொர்க்கம் சென்றனர். சூரிய தேவர் சைகையுடன் தனது கட்டிடத்திற்குள் வந்தார். சிறிது நேரம் அவர் சென்ற பிறகு விஸ்வகர்மா வந்து சூரிய தேவரை புகழ்ந்து அவரை மகிழ்வித்தார். அவர் அதை ஒரு தெய்வீக சக்கரத்தில் வைத்து 3 முறை சுழற்றினார். அந்த சுழற்சி சூரியனை உண்டாக்குகிறது. வன்முறை பெருமளவில் மறைந்துவிட்டது. சஞ்சனா தேவி மகிழ்ச்சி அடைந்தாள். சூரியன் உதித்தது. மண்டலத்தில் நின்று நிழலின் செய்கையில் மூழ்கியிருக்கும் அனைத்து உயிரினங்களும் பகலும் இரவும் ஆகும். அது நிழலாக மாறியது. இது அஸ்வினி மகன்கள் பிறந்த கதை. கேட்டீர்களா? இன்னும் என்ன கூற முடியும்? என்ன மகத்துவம்! பரத்வாஜ முனிவரே, மருத கணங்களின் பிறப்பு கதையை கூறுமாறு சூதமா முனிவர் பரத்வாஜ முனிவரிடம் கேட்டபோது அவர் என்னை பின்பற்றுங்கள் என்றார். ஆனால் அவர் கேட்க மறுத்துவிட்டார். முனிவர் கதையை தொடங்கினார். 9ஆம் அத்தியாயம் நிறைவடைந்தது.